அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்ட் வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு செய்ய போற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ரோட்டுக்கடை பிரிஞ்சி. பிரிஞ்சின்னு சொல்லலாம், இல்லை எம்டி பிரியாணின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா சென்னையில் முக்குக்கு முக்கு எல்லா இடத்துலையுமே இந்த பிரிஞ்சி கடை இருக்கும். ரூ. 20 ரூ. 30 தான் இதனோட ரேட் வந்து ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கும். நம்ம சென்னையில் இருக்கிற பேரண்ட்ஸு குழந்தைங்கள எல்லாம் ரெடி பண்ணி ஸ்கூல் பேக்கோட வண்டியில் எடுத்துன்னு வந்து நிறுத்துவாங்க. உள்ளேருந்து பாக்ஸ் எடுப்பாங்க. ஒரு ரூ. 20 பிரிஞ்சி வாங்குவாங்க. பேக் பண்ணி ஸ்கூல் பேக்கில் வச்சுட்டு அப்படியே ஸ்கூலில் எடுத்துன்னு போய் விட்டு வந்துடுவாங்க. வேலைக்கு போகிற ஹஸ்பண்டு வீட்டில் லஞ்சு கட்டி கொடுக்கலன்னா நேராக வண்டி எடுத்து நிறுத்துவார். உள்ளேருந்து ஒரு ஹாட் பேக் எடுப்பார். ஒரு ரூ. 30 40 பிரிஞ்சு வாங்குவார். பேக் பண்ணி வேலைக்கு போயிடுவார். அந்த அளவுக்கு ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட இது எம்டி பிரியாணி தான். கூட முட்டை வச்சுன்னு சாப்பிட்டீங்கன்னா முட்டை பிரியாணி, சிக்கன் வச்சுன்னு சாப்பிட்டீங்கன்னா சிக்கன் பிரியாணி, 65 வச்சுன்னு சாப்பிட்டீங்கன்னா 65 பிரியாணி. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த அருமையான பிரிஞ்சி எப்படி செய்யுதுன்னு தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. முக்கியமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த பிரிஞ்சி செய்யறதுக்கு பாஸ்மதி ரைஸ் ஒரு மீடியம் ரேட்டில் ஒரு 1/2 கிலோ 2 அழகு நான் எடுத்திருக்கேன். அதை தண்ணியில் ஊற வச்சு நல்லா ஒரு 4-5 தடவை கழுவிட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுடுங்க. நம்ம வடி பிரியாணியில் அப்படியே போட்டு தான் செய்ய போகிறோம். ஸோ 4-5 தடவை நல்லா கழுவணும். அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 100 கிராம் எண்ணெய் எடுத்துங்க. அது நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். 2 பட்டை, 5 லவங்கம், ஒரே ஒரு ஸ்டாரு, 2 பிரிஞ்சி இலை, சின்ன துண்டு கல்பாசி, 4 ஏலக்காய், ஒரு ஜாதி பத்திரி. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா லேசாக ஃப்ரை பண்ணிட்டு ஒரு 200 கிராம் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணணும். கிட்டத்தட்ட அதாவது டார்க் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த ஃப்ரை பண்ணுற நேரத்தில் இதில் ஒரு 1/2 கைப்பிடி புதினாவை சேர்த்துங்க. இந்த வெங்காயத்தோடு சேர்த்து புதினாவை சேர்த்து நீங்கள் நல்லா வதக்குனீங்கன்னா இந்த புதினாவோட வாசம் இந்த பிரிஞ்சிக்கு சூப்பராக இருக்கும். நம்ம ரெகுலராக செய்கிற பிரிஞ்சி இல்லை, இது ரோட்டு கடையில் வழக்கமாக எல்லாரும் எப்படி செய்கிறாங்களோ கடைக்காரங்க அது மாதிரி செய்கிறோம். இப்போ பாருங்கள், நல்லா இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு. கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் ஆகுது. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ நம்ம ஒரு 25 கிராம் பூண்டு, 25 கிராம் இஞ்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கினதுக்கு அப்புறம் 4 பச்சை மிளகாய், 200 கிராம் தக்காளி, 50 ml தயிர், 1/2 கைப்பிடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் இதே எண்ணெயில். இது ஒரு 10 நிமிஷம் வதக்கணும். ஸோ இப்போ வெங்காயம் நம்ம ஏற்கனவே ஒரு 20 நிமிஷம் வதக்கியிருக்கிறோம். இந்த தக்காளி அப்படியே கட் பண்ணி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கணும். தோல் சதப்பகுதி எல்லாம் தனித்தனியாக போகிற வரைக்கும். இந்த வதங்குற நேரத்தில் 15 கிராம் உப்பு இதில் சேர்த்துங்க. 15 கிராம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு முன்ன பின்னன்றது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கலாம். நான் பிரிஞ்சி செய்தா இருந்தால் தக்காளி அரைச்சி ஊற்றிடுவேன், சீக்கிரமாக வதங்கிடும். பட் இது ரோட்டு கடையில் எப்படி செய்கிறாங்களோ நம்ம அதே மாதிரி செய்கிறோம். கட் பண்ணி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கிச்சு. இப்போ நான் 1 ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். இது எப்படி அரைக்கணும்னு நான் வீடியோ போட்டிருக்கேன், அது வந்து வீடியோ போய் பார்த்துருங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு இதில் நல்லா அந்த எண்ணெயில் ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கணும். இப்போ எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்கோம்ல, 850 ml தண்ணி, அப்படி இல்லைன்னா 4.25 கிளாஸ் தண்ணி. இது ரெண்டுத்துல உங்களுக்கு எது கணக்குக்கு வருதோ அதை தண்ணி ஊற்றிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிவிடுங்க, உங்களோட டேஸ்ட்டுக்கு உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு கொதிக்க வைக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் கொதி வந்தவொடனே அரிசி போட்டுருவாங்க, அது மாதிரி போடக்கூடாது. இந்த மசாலா இந்த தண்ணியில் 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும்.
இப்போ நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். அதாவது ஜென்டில் மிக்ஸ் பண்ணோம், போட்டு நல்லா கிளறக்கூடாது. மேக்சிமம் இந்த கரண்டி காம்பில் வந்து நல்லா கிளறி விடுங்க. ஃப்ளேம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். நல்லா கொதி வரணும். ஒரு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் இந்த அரிசியை நீங்கள் வேக வச்சிங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வெந்துடும். ஆனால் அந்த 5 நிமிஷம் கொஞ்சம் மூடி கூட வேக வைக்கலாம். நடுவில் நீங்கள் கரண்டி காம்பால் நீங்கள் கிளறி கிளறி விடணும். அப்படி இல்லைன்னா அடி பிடிச்சிடும். கண்டிப்பாக மூடி வச்சு நீங்கள் வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக வெந்துடும். நீங்கள் குக்கரில் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கரெக்டாக ஒரு 3 விசில் போதும். 3 விசில் கொடுத்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக அந்த ப்ரெஷர்லேயே நல்லா வெந்துடும். ஸோ நம்ம பாத்திரத்தில் செய்யும் போது 2-3 தடவை ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டு மூடி கரெக்டாக 5லேருந்து 6 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க தண்ணியெலாம் ஒரு 80-85% வற்றிட்டு ஒரு பசன்னு வரும். அந்த டைமில் என்ன பண்ணணும், நல்லா சுத்தமாக அடியில் நல்லா கிண்டி விட்டுட்டு மேலே அப்படியே பட்டை அடிச்சிடணும். இது மாதிரி பட்டை அடிச்சுட்டு கொஞ்சம் போல கரம் மசாலா பவுடர், பிரியாணி மசாலான்னு சொல்லுவோம் இல்லையா, அது கொஞ்சம் போல புதினா, கொத்தமல்லி, ஒரு 25 ml நெய். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் தான் ஊற்றலாம். ஊற்றுனீங்கன்னா நல்லா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அவ்வளோதான். மூடிட்டு அடியில் இருக்க நெருப்பு எடுத்து மேலே டம் போட்டு கீழே வந்து சுத்தமாக தண்ணி ஊற்றி ஃபுல்லாக அந்த சூட்டை தணிச்சிடணும். அடியில் சுத்தமாக அந்த அனல் கூட இருக்கக்கூடாது. 20 நிமிஷம் நல்லா அந்த டம் போட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா தான் சூப்பர் அருமையான மெட்ராஸ் ரோட்டு கடை பிரிஞ்சி. அப்படியே பொல பொல பொலன்னு இருக்கும். நீங்கள் வைக்கிற தண்ணி வந்து அளவு ரொம்ப முக்கியம். அளவு குறைஞ்சிதுன்னா உதிரி உதிரியாக இருக்கும், சாதம் வேகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா ஜூஸியாகவும் இருக்கும், அரிசி நல்லா தனித்தனியாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ஜூஸியாக இருந்தால் தான் நிறைய சாப்பிட முடியும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த அற்புதமான மெட்ராஸ் ரோட்டுக்கடை பிரிஞ்சி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை ஒன்று போடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.